திருமணமானவங்க ஆக போறவங்க, சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும். The tough thing for me is to work hard for another 9 months and come back and play at least one more season of IPL. ஜெயிக்கிறோம் சாம்பியன்ஸ் கால் மேல கால போடு ராவண கொலவே மேல ஏறு காலமாச்சி ஏறி தினமே. அவன் கைப்பிடிச்ச மக்களை அவன் கடைசி வரைக்கும் விடல. அவன் அடையாளத்தை அந்த மக்கள் கடைசி உசுறு இருக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. வணக்கம், பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, தோனி ஃபேன்ஸுக்கு பெரிய டாபிக் தாங்க. எம்எஸ்டி ஃபேன்ஸ் அசம்பிள். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எம்எஸ் தோனி, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, இந்திய கிரிக்கெட்டோட பெரிய அடையாளம் இந்த மனுஷன் தான். ஒரு பிளேயர் விளையாடுறப்ப அவரை பற்றி செய்திகள் வர்றதும் புகழ் பாடுறதும் வேறு. ஆனால் இந்த மனுஷன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி சில வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நாம் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா அதுதான் எம்எஸ் தோனி. ஹேட்ரட்ஸ் அங்கங்கே பரப்பப்படம் தான், எல்லாருக்கும் பரப்பப்படுது. இவருக்கு எதிராக பரப்பப்படாமையாக இருக்கும். ஆனால் உண்மையான தோனி ஃபேன்ஸ் இருப்பீங்களா, நீங்கள் அசம்பிள் ஆக ஒரு கண்டென்ட் தான் இதுங்க. நம்ம ஆந்திராவில் என்ன பண்ணியிருக்காங்க, எம்எஸ் தோனியோட பிறந்தநாளை முன்னிட்டு 7/7 அவரோட பர்த்டேல 100 அடி உயரத்துக்கு ஒரு கட் அவுட்டை எழுப்பியிருக்காங்க. கட் அவுட் எழுப்பினதெல்லாம் ஓகே, தோனி பார்த்தாருன்னா சந்தோஷப்படுறதை விட கொஞ்சம் மனசு சஞ்சலப்படுவாருங்க. ஏன்னா இது போல் பெரிய பெரிய கட் அவுட் அடிக்கிற பேனர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே விழுந்தவங்க எண்ணிக்கை, உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ரசிகர்களோட அன்பு புரியுது. பட் இதுக்காக இவ்வளோ ரிஸ்கான்றது தான் இங்கே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. சரி ரைட்டு, எனக்கு தோனி ஒரு அப்பா மாதிரிங்க அப்படின்னு வேறு யாரால் சொல்ல முடியும்? மதிஷா பத்ரானா ஒரு ஈவெண்ட்டில் கலந்துருந்தார். அந்த ஈவெண்ட்டோட ஸ்டேஜில் பேசுகிறப்ப எமோஷனலாக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காருங்க. கரெக்டாக பொருந்தும். ஏன்னா ஸ்ரீலங்கா நேஷ்னல் கிரிக்கெட் போர்டு இந்த பத்ரனா சார்ந்தெல்லாம் பெருசாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணல. ஏதோ சின்ன பையன் ஏதோ ஒரு மூலில் இருக்காருன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எம்எஸ் தோனிக்கு பத்ரனா பவுல் பண்ணுற அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது எப்படியோ கிடச்சிருக்குங்க. அப்படியே சர்க்குலேட் ஆகி அவர் இருக்க வந்திருக்கு. பார்த்து அவர் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, இந்த பையன் வித்தியாசமாக பவுல் பண்ணுறா, அப்படி கூப்பிடுங்க, சிஎஸ்கே நெட் பவுலராக வரட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பத்ரனா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பையனை சிஎஸ்கே கேம்புக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவரோட பவுலிங்கை ஃபுல்லாக நெட்ஸில் ஒரு பேட்டர்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே தோனி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனை அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்தாருங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலராக பத்ரனாவை பார்த்துட்ருக்கோம். பத்ரனா ஒரு மேட்ச்சில் இருக்காருன்னா சிஎஸ்கே பவுலிங் யூனிட் வெயிட்டாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையை பத்ரனா கொடுத்துட்டாரு. ஸோ இப்படி வளர்த்தெடுத்த பிற்பாடு தான் இலங்கை கிரிக்கெட் வாரியமே பத்ரனா மேலே ஃபோக்கஸ் பண்ணாங்க. பரவாயில்லையே, பையன் வேறு லெவலில் பண்ணுறா, அப்படியே உலகத்திலேயே பெரிய T20 லீகாக கருதப்பட்டு இருக்க ஐபிஎல்ல பையன் பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு அந்த கிரிக்கெட் போர்டு அதுக்கப்புறம் இவரை உள்ளே எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஏற்பட்ட வாழ்க்கையை பத்ரனாக்கு இவர் கொடுத்துருக்காருன்னா இந்த மனுஷனை அப்பான்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? செமையாக இருக்குல்ல பிக்கே. எப்பயோ எடுத்தது கிடையாது. இப்போ அம்பானி விட்டு திருமண விழா கோலாகலமாக நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த சங்கீத் நிகழ்ச்சி போயிட்டுருக்குங்க. இதுக்காக எம்எஸ் தோனியும் அவரோட மனைவியும் வந்திருக்காங்க. அந்த அட்டையில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா ஸ்டைலிஷாக, தலைவன் வேறு ரகம் தான் எப்போவுமே. நான் போட்டியில் ஒரு டேலண்டாக விளையாடுறது மட்டும் இல்லை, தன்னை அழகாக வச்சுக்கிறதுலையும் யூனிக்காக தான் தெரியவாப்பில். இந்த நேரத்தில் நம்ம எம்எஸ் தோனியோட ஃபேன்ஸ் இருப்பீங்களே, உங்கள் எல்லாரோட டிபிஎவும் இந்த ஒரு பிக்கு தான் அலங்கரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. தலையில் கிரீடம் இல்லைனா கூட ராஜா தான், அதுதான் எம்எஸ் தோனின்றதான் இந்த பிக்கு மூலமாக நம்மளுக்கு புரியுது. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நம்ம டெவான் கான்வே இருக்கார்ல, கட்டை வரல காயத்தால் சிஎஸ்கேக்காக விளையாடாமல் இருந்தார் பாருங்க. ஓப்பனிங் நம்மளுக்கு ரொம்ப மோசமாக போச்சு பாருங்க. அதனாலேயே அப்பேற்பட்ட கான்வே இப்போ ½ செஞ்சுரி அடிச்சிருக்காரு தெரியுமா, இதே எல்லோ ஜெர்சியில். இந்த ஒரு நல்ல செய்தியாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர ஐபிஎல்ல கான்வே உள்ளே இருக்கிற பட்சத்தில் நமக்கு கப் அடிக்க பெரிய வாய்ப்பு எழுந்திருக்கு. அந்த நல்ல விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் மகேந்திர சிங் தோனி அப்படின்ற வார்த்தை பதம் இருக்குல்ல, இதை ரொம்ப ஆழமாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு காணொலி தொகுப்பு வரும். முழுமையாக பாருங்கள். தோனி இசம்னா என்னன்றது உங்களுக்கு லிட்டரலாக புரியும். த மேன், த மித், த லெஜண்ட். 7/7 இந்த தேதியை கேலண்டரில் பார்த்தாலே
இந்த மனுஷன் ஞாபகம் தான் வரும். இந்தியாவையும் தாண்டி சர்வதேச அரங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட அடையாளமாக எப்போ வரைக்கும் திகழ்ந்துக்கிட்டு இருக்கவர் தான் த கோட் MS தோனி அவர்கள். அந்த மனுஷன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அப்படின்றத விளையாடுறதில்ல, ஒன்லி IPL மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் இவரோட சாதனைகளால் தான் இந்த மனுஷனை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வெற்றியால் வீழ்த்தினவர் தான் MS தோனி அவர்கள். இதில் மாற்று கருத்தே இல்லை. இது MSDயோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, அவரோட ஹேட்டர்ஸும் கூட ஏற்றுப்பாங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் டீமில் இருந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரையும் ஓரங்கட்டுற வேலையை பண்ணது இவர் தான். நம்ம அப்கமிங்கில் இருக்க பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு அதே போல் வாய்ப்பும் கொடுத்தாரு. ரிசல்ட்டும் கிடைச்சது. வேர்ல்டு கப் படிச்சுமே ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டாவது ஒரு பண்ண முக்கியமான ஒரு விஷயம், ஆஸ் அ தோனி ஃபேனாக என்னால் மறக்க முடியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டம்ப்ஸ்லாம் இருக்குல்ல, இதை அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதாவது தோனி அவர்கள் விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்க ஸ்டம்ப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக லட்சக்கணக்கில் வேலை போகிற அந்த ஸ்டம்ப்ஸு, இந்த LED ஸ்டம்ப்ஸு, இதெல்லாம் அந்த டைமில் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவார்னா, ஒரு மேட்ச் முடிஞ்ச பிற்பாடும் இந்த விக்கெட் கீப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த முறையில் இருக்க 3 ஸ்டம்ப்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்டம்பை எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கான காரணம், தான் எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுடுவோம். அந்த ஓய்வு நாட்களில் நாம் அந்த ஒவ்வொரு ஸ்டம்பை பார்க்குறப்ப நமக்கு அந்த மேட்ச்சில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் அனுபவமும் கண்ணு முன்னாடி வந்து போகும். அந்த ஒரு விஷயத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு தான் இது போல் ஸ்டம்பெல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் எங்கே முட்டுக்கட்டை விழுந்துச்சுன்னா, இந்த LED ஸ்டம்ப்ஸ் இருக்குல்ல, இதை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வேறு லட்சக்கணக்கில் வேலையா. ஸோ அப்போ ஒரு தடையை விதிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பிளேயரும் களத்தில் இருந்து அந்த ஸ்டம்பை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோனி அவர்களுக்கு இது ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் அந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சிருந்த ஸ்டம்ப்ஸ் இருக்குல்ல, அதுக்கே தனி ரூம் தேவைப்படும் போல இருக்குது, அவ்வளோ கொண்டு போயிருக்காரு. மூணாவது ஒரு முக்கியமான விஷயங்க, இவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், தோனி அவர்களை நல்ல பணம் கொழிச்சவங்க, ஸ்போர்ட்ஸ்லேயே பயங்கரமாக ஊறினவங்க இவங்க மட்டும் தூக்கி கொண்டாடல, சாமானிய மக்களும் தூக்கி கொண்டாடினாங்க. IPL அதுக்கு ஆகச்சிறந்த சான்று. இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் ஒரு கிரியேட் ஆகுது காரணம் பார்த்தீங்கன்னா, அவரோட திறமை மட்டும் இல்லை, அவரோட பேசிக்கான நல்ல குணாதிசயமும் கூட தான். அறுவர் சத்தம் கேக்குது, ஜெயிலர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நல்லா ஒத்துப்பாரு, அவருக்கு எகெயின்ஸ்டா எவனும் வரமாட்டான். 2001 2003 வருஷம் வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர், அதாவது TTEன்னு சொல்லுவாங்க, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் MS தோனி அவர்கள். இதுக்கப்புறம் தான் அந்த பெரிய முடிவையே எடுத்திருந்தாரு. லைஃப் இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்குன்னு கிரிக்கெட் பக்கமாக தன்னோட கவனத்தை மொத்தமாக திருப்பிட்டு, குடும்பத்தோட எதிர்ப்பையே மீறி இந்த கவனத்தை திருப்பிட்டு அச்சீவ் பண்ண ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் குடும்பம் அவரை கொண்டாடாமல் இருப்பாங்களா? ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடுதாங்க. கிரிக்கெட் உலகத்திலேயே இவரை மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்றவர் நூற்றாண்டுக்கு ஒரு முறை மட்டும் தான் பார்க்க முடியும்னு உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இவர் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா காரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காப்புல இந்த TTEயா இருந்தவர். இவர் இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திரமாக வருவார்னு விளையாட்டு உலகில் யார் கண்டா? ஆனால் வந்திருக்காரு பாருங்க. தோனினாலே நம்ம நினைவுக்கு வர்றது ஹெலிகாப்டர் ஷாட் தான். ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயத்த அவங்க திறமை மூலமாக வெளிப்படுத்துவாங்க. இதில் தில்ஷானை பற்றி சொல்கிறதா இருந்தால் தில் ஸ்கூப்னு பேரே வந்துச்சு. இதே மாதிரி தோனினாலே இந்த ஹெலிகாப்டர் ஷாட் தாங்க. பல நாடுகளை சேர்ந்த முக்கியமான பேட்டர்ஸ் கூட இந்த ஷாட்டை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் தோனி அவர்கள் அடிக்கிற அளவுக்கு கச்சிதமாக அந்த ஷாட்டை அமையலன்றதா நிதர்சனமான உண்மை. அப்பேற்பட்ட ஹெலிகாப்டர் ஷாட்டை கண்டுபிடிச்சதா தோனின்னு சில பேர் சொல்கிறாங்களே, அது உண்மை கிடையாது. இவர் பேர் சந்தோஷ் லால். இவர் தோனியோடு சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தவர். இந்த ஜார்க்கண்ட் டீம் இருக்குல்ல, அதில் இவங்க 2 பேருமே இணைஞ்சு விளையாடிட்டு இருந்த டைம். அப்போதான் சந்தோஷ் லால் கிட்ட தோனி அவர்கள் கேட்டு, இது போல நீ அடிக்கிற ஷாட் வித்தியாசமா இருக்கு, ஒரு மாதிரி யாக்கரே போட்டாலும் அழகா அப்படி குத்தி தூக்கி அடிக்கிற, எனக்கு சொல்லி தர முடியுமான்னு சொல்லி கேட்க போய் தான் சந்தோஷ் லால் அந்த ஒரு ஷாட் வித்தைய தோனி கத்து கொடுத்தாரு. அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை கண்டுபிடிச்சதே இந்தியான்னு ஒரு பெரிய பெருமை கிடைச்சது பாரு நம்மளுக்கு தோனி மூலமா. ஆனா அதுக்கு விதை போட்டது சந்தோஷ் லால். இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தாங்க அமையணும் எல்லாருக்குமே. இந்த கிராமமா போயிட்டு தெருவா போயிட்டு நல்ல விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணணும்னு சொல்லிட்டு எத்தனை ஃபெடரேஷன்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. வாய் வார்த்தையாக சொல்லுவாங்க, ஆனால் எத்தனை பேர் பண்ணுவாங்க? கிரிக்கெட்டை மட்டும் சொல்லுங்க, ஃபுட்பாலாக இருக்கட்டும், பாக்ஸிங்காக இருக்கட்டும், நிறைய விளையாட்டுகள் இருக்குல்ல இந்தியாவில், எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். இல்லை, கிரிக்கெட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா BCCI ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. நாம் வேர்ல்டு கப் ஒரு தடவையும் ஜெயிக்கலான்ற கனவுல போகிறோம், ஆனால் தோத்துட்டு வரோம். ஒரே ஒரு தடவை மட்டும் தான் வேர்ல்டு கப் அடிச்சிருக்கோம், இதுக்கப்புறமாச்சும் நம்ம வேர்ல்டு கப் அடிக்கணும்ப்பா அப்படின்ற ஒரு கனவுல கிராமமாக தெருவா நல்ல கிரிக்கெட்டர்ஸை தேட ஆரம்பித்தாங்க. டென்னிஸ் பாலில் விளையாடுற கிரிக்கெட்டர்ஸை கூட தேடிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கண்ணில் சிக்கின ஒருத்தர் தான் நம்ம MS தோனி. அப்போ 2003 வருஷம் இந்த BCCIயோட ஸ்மால் டவுன் டேலண்ட் ஸ்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்க. ஃபுல்லாக லோக்கலில் இருக்க டீம் எல்லாம் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி. அந்த சின்ன கேம்பில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிளேயர் தான் உலகம் முழுக்கவே இந்தியாவோட அடையாளமாக மாறி நிற்கிறாரு. உங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல, MS தோனி கேப்டன் ஆனார் பார்த்தீங்களா, அதுக்கு பிரதான முதற் காரணமே மாஸ்டர் கிளாஸர் சச்சின் டெண்டுல்கர் தான். அந்த மனுஷன் பரிந்துரை பண்ணி தான் தோனிக்கு அந்த கேப்டன்ஷிப் பதவி அப்படின்றது கிடைச்சதுங்க. தோனியை ஒரு நல்ல கேப்டன்னு சொல்றதை விட கப்டைன்னு சொல்லலாம்.
ஏன்னா அடிச்சிருக்க கப்புகள்லாம் அவ்வளோ வரைக்கும் பட்டியல் நீண்டு போய்கிட்டே இருக்கு. இவர் அளவுக்கு வேற எந்த இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன்களும் கோப்பைகளை அடிச்சதே கிடையாதுங்க. இந்த மனுஷன் அடிச்சிருக்காரு. அதுல பிரதானமான ஒரு சாதனையை பத்தி சொல்றதா இருந்தா 3 ICC டிராஃபிஸையும் ஜெயிச்ச ஒரே ஒரு கேப்டன் MS தோனி மட்டும்தான். இந்த ICC ODI பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை 2 முறை வாங்கினவர் MS தோனி. இதுல என்ன சாதனைனா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் உலகத்துல இது நடந்துச்சு. எவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை அப்படின்றது பெருசா இருக்கும். உலக விமர்சனம் பண்ணுதோ இல்லையோ அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எதுன்னு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் நம்ம தோனியை பொறுத்த வரைக்கும் பைக் ஃப்ரீக்குங்க. இந்த பைக்கை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வைக்கிறதுல இந்த மனுஷனுக்கு அவ்வளோ அலாதி பிரியம். இவர் முதல்ல வாங்கின பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய். ஏன்னா அந்த டைமில் பெருசாக காசு இல்லாத குடும்பம்னு சொன்னல, 4500 ரூபாய்க்கு வாங்கினாப்புல. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வாங்கி போட்ட பைக்ஸ் இருக்கு பாருங்க, அவருக்கே தெரியுமா தெரியாதுன்னு தெரியல எத்தனை பைக் தாங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல இருந்து ஒரு 12 பைக்ஸை மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன், அதை ஃபுல்லா பாருங்க. தோனியோட பைக்ஸ் கலெக்ஷன்லயே முக்கியமான பைக்ஸ் இதெல்லாம். சுசுகி ஷோகன் 18000 ரூபா, யமஹா RD 350 30000 ரூபா, யமஹா ராஜ்தூத் 80000 ரூபா, TVS அப்பாச்சி RR 310 2,70,000 ரூபா இதோட விலை. நார்டன் ஜூப்ளி 250 இது 3 லட்சம் ரூபா, BSA கோல்ட் ஸ்டார் இது 5 லட்சம் ரூபா, யமஹா தண்டர் கேட் 15 லட்சம் ரூபாய் இதோட விலை, ஹார்லி டேவிட்சன் ஃபேட் பாய் 17 லட்சம் ரூபாய், கவாசாக்கி நிஞ்சா ZX 14R 19 லட்சம் ரூபாய் இந்த பைக்கோட விலை, டுகாட்டி 1098 இது 28 லட்சம் ரூபாய், கவாசாக்கி நிஞ்சா H2 இது 34 லட்சம் ரூபாய். அண்ட் இதில் அல்டிமேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஃபெடரேட் X132 ஹெல்கேட் இந்த பைக்கோட விலை 47 லட்சம் ரூபாய். நடிகர் அஜித் அவர்களையும் தோனி அவர்களையும் கம்பேர் பண்ணி 2 தரப்பு ரசிகர்களும் அடிக்கடி பதிவுகளை போடுவாங்களே, அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. இது வரைக்கும் பாருங்க பைக்கு, அதுவும் ஒரு காரணம் தான். இல்லை இன்னும் ஒரு தரப்பு மேலே போய் பார்த்தீங்கன்னா ரேசிங். இதுலேயும் தோனிக்கு அலாதி பிரியமாங்க. மனுஷன் விட்டுருந்தா கிரிக்கெட்டுக்கு பதிலாக ரேசிங் கூட பெருசாக வந்திருப்பார் போல இருக்கு, யாருக்கு தெரியும். இந்திய ராணுவத்தில் கௌரவ பதவி கிடைக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயங்க. ஏன்னா இந்தியாவோட உயர் மதிப்புக்குரிய ஒரு அமைப்புன்னு பார்த்தோன்னா இந்திய ராணுவத்தை சொல்லலாம். எல்லாருமே மதிப்போம். சோல்ஜர்ஸ்னாலே அவ்வளோ மரியாதை இருக்கும். அப்பேற்பட்ட ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற ஒரு கௌரவ பதவி நம்ம MS தோனிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா என்ன இது போல கௌரவ பதவின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கெல்லாம் கிடைக்கிறது கிடையாதுங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒரு இந்திய கிரிக்கெட்டர் முறையா இந்த கௌரவ பதவியை யார் அலங்கரிச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபில் தேவ் அவர்கள். கிரிக்கெட் அரங்கில் முறையா இந்தியா வேர்ல்ட் கப் அடிச்சதுல அந்த டீமோட கேப்டனா செயல்பட்ட கபில் தேவ் அவர்கள் தான் கிரிக்கெட்டர் இந்த பதவி அலங்கரிச்சவர். அதுக்கு அடுத்து அந்த பதவி அலங்கரிச்ச 2வது கிரிக்கெட்டர் MS தோனி. நம்ம MS தோனியும் WWE ரெஸ்லிங் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு ஃபேன் தாங்க. அதுலேயும் 2 பேரும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒருத்தர் பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட்டியும், இன்னொரு பக்கம் நம்ம ஹல்கோகன் ஃபைட்டிங் தாத்தான்னு சொல்லுவோம் பாருங்க நம்ம சின்ன வயசுல. இந்த 2 பேர் தான் தோனிக்கு ரொம்ப பிடிச்ச WWE ஸ்டார்ஸ் தான். இந்தியாவில் ஒரு விளையாட்டு மூலமா அதிகமாக சம்பாதிச்சவங்க பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுலேயும் கிரிக்கெட்டர்ஸ் பட்டியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் டாமினண்ட்டாக இருக்கிறது MS தோனி தான். அவரோட இப்போதைய நெட்வொர்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா $120 மில்லியன் கடந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ வரைக்கும் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்க ஒரு வெறித்தனமான தோனி ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி. கோட்டுன்னு ஒரு தடவை சொல்லுவோம் பாருங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதே கோலி தான். விராட்டுக்கும் தோனிக்கும் இடையில எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்றது ஒவ்வொரு மேட்ச்ல நம்ம பார்த்துருப்போம். அதாவது தோனி இல்லாத போட்டிகள்ல கோலி கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ரெவ்யூ கேட்கறதுலாம் கோலி யோசிப்பாப்ல, தலையை போட்டு பிச்சுப்பாரு. கீப்பர் சொன்னா கூட கொஞ்சம் யோசிச்சிட்டே இருப்பாரு, ரெவ்யூ போலாமா வேணாமா, கரெக்டா பார்த்து அதுன்னு. அதுவே தோனி கீப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது கோலி அந்த ரெவ்யூ முடிவு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தோனி கிட்ட ஆர்டர் வந்துடும், ரெவ்யூ போயிடலாம் இல்லை வேணான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல முடிவு எடுக்கப்படும். அந்த கான்டாக்ட்ல 2 பேருக்கு இடையில எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இவரை மானசீக குருவா, அதாவது தோனியை மானசீக குருவா ஏத்துக்கிட்டு தான் கோலி ஒவ்வொரு போட்டிகள்லையும் கேப்டன்ஷிப்பா அப்படி கொண்டு போயிட்டு இருந்தாரு. என்ன பாருங்க தோனி ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த நடந்து முடிஞ்ச IPL சீசன்ல கால் முட்டியில காயம் ஏற்பட்டிருந்தோம், அதை பொருட்படுத்தாம மனுஷன் விளையாடினாரு. இது பணத்துக்காக அப்படின்னு சில பேர் சொன்னாலும் அவர் இதுக்கப்புறம் பெருசா என்னங்க சம்பாதிக்க முடியும், ஆல்ரெடி சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருப்பாப்ல. இதெல்லாம் தாண்டி என்ன சம்பாதிக்க முடியும் இந்த வழியிலையும், அதையும் பொருட்படுத்தாம அவர் ஆடினது காரணம் ரசிகர்கள் மட்டும்தான். ஏன்னா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா தோனியோட கடைசி சீசனாக அமைஞ்சிட போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்தியாவில் எந்த ஸ்டேடியத்தில் மேட்ச் நடந்தாலும் அங்கே ஃபுல்லாக எல்லோ ஃபீவரை பார்க்க முடிஞ்சதுங்க. CSK களமிறங்குது அப்படின்னாலே தோனியோட முகம் ஏந்திய பதாகைகளையும் எல்லோ ஜெர்சிஸையும் தான் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆயிருந்தாங்க. கான்சார் நிறைய பேரோட கதையை மாத்திருக்கு. ஆனா கான்சாரோட கதையை மாத்தினது 2 உயிர் நண்பர்கள் பரம விரோதியா மாறினதுனால.
என் அன்பார்ந்த தோனி ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசில் ஒரே வினா இருக்குது. முடிஞ்சவங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தோனி மூமெண்ட் எதுங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச தோனி மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரம்சாலாவில் ஹெல்மெட்டில் அடிப்பார் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு, அந்த மூமெண்ட் தான். இது போல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் அது. உங்களோட பதில்களை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஹாப்பி பர்த்டே எம்எஸ் டே. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.